திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல கிட்டத்தட்ட 20 நாட்கள் கழிச்சு மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறமா இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல மிகப்பெரிய வெற்றி. இது முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான வெற்றி. தற்போது திருப்பரங்குன்றம் மக்கள், அதே போல முருகப்பெருமான வழிபடக்கூடிய கோடான கோடி மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இப்ப இன்னைக்கு மத்தியானம் சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. இதன் காரணமா முதலமைச்சரா இருந்துகிட்டு மு.க. ஸ்டாலின், நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், மக்கள் யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த முதல்வர், அவர் போட்ட அந்த உத்தரவே தற்போது திருப்பரங்குன்றம் மலை மேல உடைக்கப்பட்டு பக்தர்கள் அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடையிற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நாட்கள் மக்கள் எல்லாருமே, முக்கியமா அரசியல் தலைவர்கள், பாஜக, இந்து முன்னணி, இப்படி எல்லாருமே அவங்க நடத்தின அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இந்த முதல் வெற்றி தற்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படி என்னதான் வெற்றி கிடைச்சிருக்கு தற்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல? பக்தர்கள், அதே போல திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் அவங்க எல்லாருக்குமே என்ன வெற்றி கிடைச்சிருக்கு? முக்கியமா ஸ்டாலின் அவர் போட்ட அந்த உத்தரவு எது இன்னைக்கு உடைத்து எறியப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே இப்ப தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடந்த கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு அப்ப போட்ட அந்த உத்தரவு 144 தடை உத்தரவு பிறப்பிச்சதுல இருந்து அந்த தடை உத்தரவை நீக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும், அதாவது நேத்து வரைக்கும் மலை மேல இந்துக்கள், முக்கியமா பக்தர்கள் யாரையுமே போக விடாம போலீசார்கள் அவங்க முட்டுக்கட்டையாக நின்று மலைக்கு போற பக்தர்கள் எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அதாவது முருகப்பெருமான் கோவில் கீழ இருக்கு. ஆனா மலை மேல, அதாவது மலை மேல ஒரு முக்காவாசி மலை ஹைட் உயரத்துல அங்க காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அந்த கோவிலுக்கும் போகக்கூடிய பக்தர்கள் தொடர்ந்து கடந்த 20 நாட்களாக, அதாவது கம்ப்ளீட்டா யாருமே மலை மேல ஏறக்கூடாது. இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தீபத்தூண் கிட்டயோ இல்ல காசி விஸ்வநாதர் கோயில் கிட்டயோ, அதேபோல தர்காவுக்கும் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக மலைக்கு போற எல்லாரையுமே போலீசார்கள் அவங்கள தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. கடந்த 20 நாட்களாக இந்த நிலைமை தான் திருப்பரங்குன்றம் மலையின் நிலவரமாக இருந்துச்சு. ஆனா, திடீர்னு நேத்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா, அவங்க சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த நிகழ்வு, அந்த கொண்டாட்டத்த நடத்துறதுக்காக மலைக்கு மேல அப்ப இருந்தே முஸ்லிம்கள் அவங்க மட்டும் தொடர்ந்து தர்காவுக்கு அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அங்க மலை அடிவாரத்துல இருக்கிற ஹிந்துக்கள், அவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி, "எங்கள மட்டும் மலை மேல விட மாட்றீங்களே! எப்படி நீங்க முஸ்லிம் அவங்கள மட்டும் தர்காவுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க?" அப்படின்னு முந்தா நாள் சாயந்திரம், அதாவது சனிக்கிழமை சாயந்திரத்துல இருந்து நேத்து மத்தியானம், ஞாயித்துக்கிழமை மத்தியானம், அதுக்கப்புறமா சாயந்தரம் வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இருக்கிற நம்ம இந்துக்கள், தமிழக மக்கள், அதேபோல முருகப்பெருமானுடைய பக்தர்கள், இப்படி நெறைய பேர் போலீஸார்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல வாக்குவாதம், சண்டை போட்டிருக்காங்க. "எங்கள மலை மேல விடமாட்றீங்க. ஆனா முஸ்லிம் அவங்கள மட்டும் மலை மேல விடுறீங்க, தர்காவுக்கு விடுறீங்க." அவங்க மலை மேல போய் நேற்று இரவு அந்த சிகப்பு நிற கொடியையும் அவங்க கோவில் இருக்கிற ஒரு மரத்து மேல அந்த கொடியையும் அவங்க கட்டியிருக்காங்க. இத பார்த்த எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு போய், "நமக்கு இல்லாத உரிமை அவங்களுக்கு மட்டும் குடுக்குறாங்களே!" அப்படின்னு நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் மிகப்பெரிய அளவுல போராட்டம், சண்டை, போலீஸார்களுடன் வாக்குவாதம், விவாதம், இப்படி உச்சக்கட்ட பரபரப்புலாம் இருந்துச்சு. கடந்த 24 மணி நேரமாக திருப்பரங்குன்றம் மலை அடிவாரம், அதேபோல மதுரையே மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக இருந்திருக்கு. கடந்த 24 மணி நேரமும். இந்த சூழ்நிலையில நேத்து மலைக்கு போன அந்த முஸ்லிம் அவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த வழிபாடு, அதேபோல அவங்களுடைய அந்த சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த நிகழ்வு, கொண்டாட்டம் எல்லாத்தையுமே வெற்றிகரமாக அவங்க கொண்டாடி முடிச்சுட்டாங்க. இதன் காரணமா இன்னைக்கு இந்துக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்த தயாராக இருந்திருக்காங்க. அதாவது மலை மேல அவங்கள விட்டுருக்கீங்க, எங்கள எப்படி நீங்க விடாம தடுக்கலாம்? மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதன் அவருடைய கோயிலுக்கு நாங்க இப்ப போனோம். ஆனா நீங்க தர்காவுக்கு முஸ்லிம்கள அனுப்புறீங்க. இங்க ஹிந்துக்கள காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு, மலை மேல இருக்கிற அந்த கோயிலுக்கு அனுப்ப மாட்றீங்க அப்படின்னு உச்சக்கட்ட சண்டை, மிகப்பெரிய போராட்டமே இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல நிகழ்த்த இந்து முன்னணி, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த போராட்டத்த நடத்த தயாராகிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த போலீஸார்கள், "நிலைமை கைமீறி போயிடும். நம்ம இப்ப அவங்களுக்கு அனுமதி குடுக்கலைன்னா, நிச்சயமாக இந்த விஷயம் ரொம்ப பெரிய பூதாகரமான விஷயமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு." அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட போலீஸார்கள்
தற்போது அவங்க காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் போறதுக்கான அந்த அனுமதிய தற்போது வழங்கியிருக்காங்க. அதாவது கடந்த 20 நாட்களாக இந்த தீபத்தூண் பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து, இப்ப வரைக்கும் மலை மேல எந்த ஒரு ஹிந்துக்களையுமே அந்த காசி விஸ்வநாதன் கோயில் மலை மேல இருக்கு. அங்க யாருமே போகக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மலை மேலயுமே எந்த ஒரு ஹிந்துக்களையுமே ஏற விடாம தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனா, முஸ்லிம்கள் அவங்க மட்டும் சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த கொண்டாட்டத்த மலை மேல நேத்து அவங்க கொண்டாடி முடிச்சதன் முன்னிட்டு, தற்போது ஹிந்துக்கள் எங்கள மட்டும் ஏன் விட மாட்றீங்க அப்படின்னு போராட்டத்துல இறங்க போறாங்க. அத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காசி விஸ்வநாதன் கோயில் வரைக்கும் தற்போது இந்துக்கள், பக்தர்கள் எல்லாரையுமே தற்போது அனுமதிச்சுக்கிட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணியில இருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கும் மட்டுமே மலை மேல ஏறணும் அப்படிங்கிற அந்த உத்தரவ பிறப்பிச்சதுக்கு அப்புறமாக தான், இப்ப மலை மேல பக்தர்கள் எல்லாருமே காசி விஸ்வநாதன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அனுமதி இப்ப கிட்டத்தட்ட கடந்த 20 நாட்களாக இந்த அனுமதி தரப்படல. ஆனா முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே போயிட்டு வர்றாங்க. அவங்கள தடுக்க முடியாதே! ஆனா ஹிந்துக்கள வேணாம் தடுத்துக்கலாம் அப்படின்னு கடந்த 20 நாட்களாக ஹிந்துக்கள தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனா சந்தனக்கூடு அப்படிங்கிற அந்த நிகழ்வு அங்க மலை மேல ஏற்பட்டதால, இப்ப அவங்க போறாங்க, எங்கள ஏன் விடமாட்றீங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டதால தற்போது காசி விஸ்வநாதன் கோயில் வரைக்கும் பக்தர்கள், மக்கள் எல்லாரையுமே தற்போது போலீஸார்கள் அவங்க அனுமதிச்சுக்கிட்டு வராங்க. இது கண்டிப்பாக கடந்த 20 நாட்களாக மக்கள், பக்தர்கள் எல்லாருமே அவங்க போட்ட அந்த போராட்டம், அவங்க போட்ட அந்த சண்டை, அது எல்லாத்துக்குமே கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாம தடுத்திருக்காங்க. ஆனா இப்ப அங்க மலை மேல இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்கா, அந்த தர்கா பக்கத்திலேயே அவங்க மட்டும் கொடியேற்றம் ஏத்திருக்காங்க. நேற்று இரவு அவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10, 20 பேர் போய் அங்க மலை மேல இருக்கிற அந்த செடி மேல, அந்த மரத்து மேல போய் அந்த கொடிய அவங்க மட்டும் ஏத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த காரணம் காட்டி, இப்ப அவங்க மட்டும் மலை மேல போறாங்களே, எங்களுக்கு ஏன் மலை மேல அனுமதிக்க மாட்றீங்க அப்படின்னு, இப்ப அந்த விஷயத்த முன் வச்சு தற்போது திருப்பரங்குன்றம் மலை மேல அங்க இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் தற்போது பக்தர்கள், மக்கள் எல்லாருமே போறதுக்கான அந்த வெற்றி தற்போது கிடைச்சிருக்கு. அதேபோல அவங்க கொடி ஏத்திருக்காங்க. நாங்க மட்டும் ஏன் இங்க தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு நிச்சயமாக அப்படி ஒரு வாதம், அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நிச்சயமாக அடுத்த கட்டமாக வர இருக்கு. அதனால கண்டிப்பாக அடுத்தடுத்து அடுத்த வருஷமாவது அவங்க கண்டிப்பாக அங்க கொடியேற்றம் ஏத்துனாங்கன்னா, நிச்சயமாக இங்க திருப்பரங்குன்றம் மலை மேலேயுமே கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு நிச்சயமாக இன்னும் அடுத்த முறை, அடுத்த ஆண்டாவது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சம்பவம் கண்டிப்பாக அத உணர்த்தும் விதமாக தான் தற்போது மக்கள் அவங்களுக்கு 20 நாட்கள் கழிச்சு மலை மேல காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கு அனுமதி கிடைச்ச இந்த வெற்றி, கண்டிப்பாக அடுத்த கட்டமாக தீபத்தூண்லயுமே தீபம் ஏத்துறதுக்கான அந்த வாய்ப்பு, அந்த அனுமதி, அதற்கான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த சம்பவம் அத உணர்த்துது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டு மலை மேல யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு அவர் தனியா தடை உத்தரவு போட்டிருந்தாரு. ஹிந்துக்கள் யாருமே காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிற போலீஸார்கள் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி, போலீஸார்கள் மூலியமா பக்தர்கள் எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டி வச்சாரு. ஆனா மக்கள் அவங்கள 20 நாளைக்கு மேல தடுத்து நிப்பாட்டி வைக்க முடியல. மக்கள் எல்லாருமே தற்போது பொங்கி எழுந்து ஸ்டாலின் அவர் போட்ட அந்த உத்தரவையே மக்கள் எல்லாருமே உடைத்தெறிந்து இப்ப மலை மேல போக ஆரம்பிச்சிருக்காங்க. காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த விஷயம் இதோட முடிவடைய போறதில்ல. தீபத்தூண்ல தீபம் ஏத்துற வரைக்கும் நிச்சயமாக இந்த விஷயம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்க போது. அந்த வகையில 20 நாட்கள் கழிச்சு தற்போது மலை மேல பக்தர்கள், மக்கள் எல்லாரையுமே அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தற்போது திமுக அரசு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.